நான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட வீட்டு வேலையெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு தினமும் தன்னோட மாமியார அவமதிச்சு பேசிக்கிட்டு இருந்த தர்ஷினி. மாமியா படிக்காதவங்க, கிராமத்துல மாதிரி இருக்கும் பெண் தானன்னு நினைச்சு அவங்கள எப்போதும் தாழ்வாகத்தான் பார்த்தாங்க. ஆனா ஒரு நாள் மாமியாரோட சர்டிஃபிகேட்ஸும் அவங்களோட பெரிய பதவியும் அவ கண்ணுக்கு முன்னாடி வந்த அந்த நொடியில தர்ஷினியோட கண்கள் அப்படியே பெருசா விரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவ தினமும் படிக்காதவன் நினைச்ச அந்த மாமியார் சாதாரண பெண் இல்ல, ஒரு காலத்துல எல்லாரையும் நடுங்க வைத்த தைரியமான போலீஸ் அதிகாரி. இந்த கதையை முழுசா கேளுங்க. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ச்சி ஆகலாம். வீட்டுல பெரிய சத்தத்தோட கல்யாண தயாரிப்பெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தர்ஷினியோட கல்யாணம். தர்ஷினி தன் அம்மா அப்பாவுக்கு ஒரே பெண். அவளை ரொம்ப அன்போட வளர்த்து நல்லா படிக்க வச்சிருந்தாங்க. படிப்பு முடிச்ச பிறகு தர்ஷினி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. தர்ஷினி இந்த காலத்துல படிச்ச வேலை பார்க்கும் பெண்ணு சரிதான். ஆனா அவளுக்கு தன்னோட படிப்பும் வேலையும் மேல ரொம்ப அதிகமா அகம்பாவம் இருந்தது. தானே வேலை பார்க்குறேன், தானே சம்பாதிக்கிறேன்னு நினைச்சு அவ முன்னாடி யாரும் இல்லைங்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தா. இந்த குணம் கல்யாணத்துக்கு பிறகும் மாறவே இல்லை. தர்ஷினியோட இந்த அகம்பாவத்தால சில சமயம் மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் தர்ஷினிக்கு அதுல எந்த கவலையும் இல்லை. தர்ஷினியோட கல்யாணம் பக்கத்துல இருக்கும் பெங்களூர் நகரத்துல நடந்தது. அவ போன வீட்டுல அவங்களோட மாமியாரும் 2 மகன்களும் இருந்தாங்க. மாமனார் 15 வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்சதும் தர்ஷினி தன் மாமியார் வீட்டுக்கு வந்தா. ஆனா மாமியார் வீட்டுக்கு போன பிறகும் அவ பழக்கமே மாறல. தன் அம்மா வீட்டுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதான் நடந்துட்டு இருந்தா. அவ ரொம்ப அகம்பாவமா இருந்ததால மாமியார ஒன்னும் பெருசா நினைக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் தன்னோட வேலையை சொல்லி பெருமை பேசுவா. தர்ஷினி மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆனது. அந்த நாள் தான் அவளோட முதல் சமையல் சடங்கு நடந்தது. அந்த சடங்குக்காக தர்ஷினி சமையல் அறைக்கு போனான். இவங்களோட கலாச்சாரத்துல மருமக முதல் தடவை சமையல் செய்யும் போது இனிப்பு தான் செய்யணும்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதுக்காக அல்வா செய்யணும்னு வச்சாங்க. ஆனா அவ அல்வா கடாயில சின்னதா கை வச்சதுதான். மிச்சமுள்ள எல்லா வேலைகளையும் நிர்மலா அம்மா தானே பண்ணிட்டாங்க. சடங்கு முடிஞ்ச பிறகு எல்லா உறவினர்களும் இருக்கும்போது தர்ஷினி நேரா தன் மாமியார் கிட்ட சொல்லிட்டா, இங்கிருந்து இனிமே என்கிட்ட இருந்து சமையல் வேலையெல்லாம் எந்த எதிர்ப்பும் வச்சுக்காதீங்க. வீட்டு வேலை எதுவும் நான் செய்ய மாட்டேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சமையலறையில தோசை சுடுற மாதிரி இருக்கும் பெண்கள்ல நான் இல்லை. நான் இந்த காலத்து படிச்ச பெண்ணு, வேலை பார்க்குறேன், நல்ல சம்பளம் வாங்குறேன். நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அதை கேட்ட நிர்மலா அம்மா மெதுவா கையை காட்டி அவளை அமைதியா இருக்க சொல்றாங்க. எல்லா உறவினர்களுக்கும் முன்னாடி இப்படி பேசினா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பயம். ஆனா தர்ஷினி அந்த சைகையை பார்த்ததும் இன்னும் கோபம் கொண்டு பேச ஆரம்பிச்சா. நான் உங்க சைகைக்கெல்லாம் நடக்கிறவன் நினைக்காதீங்க. நான் இந்த காலத்துல இருக்கும் மருமக, உங்க கட்டளைக்கெல்லாம் நடக்க மாட்டேன். எனக்கே நான் முடிவு பண்ணிக்குவேன். எனக்கு கட்டுப்பாடெல்லாம் போட முயற்சி பண்ண வேண்டாம். அவ இப்படி பேசுனதை பார்த்து மண்டபத்துல இருந்த பெரியம்மா, சித்தி, அத்தை எல்லாரும் வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நிர்மலா அம்மா ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் மருமக அவங்கள இப்படி திட்டான்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி. நிர்மலா அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனாலும் சூழ்நிலையை மாத்திக்கணும்னு நினைச்ச உடனே சொன்னாங்க, சரி சரி சரி, சமையல் சடங்குக்கு நேரம் ஆகுது. என் மருமக எல்லாருக்கும் இனிப்பான அல்வா செஞ்சு வச்சிருக்கா. எல்லாரும் சாப்பிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் தர்ஷினி செய்த அல்வாவை சாப்பிட்டாங்க. கல்யாணத்துல நிறைய சடங்குகள்லாம் இருக்கும். அந்த சடங்குகள்ல பலதுக்கு மருமகள் இருக்கணும். அடுத்த நாள் நிர்மலா அம்மா தர்ஷினி கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு முகம் காணும் விழா வைக்கிறோம். அதாவது கல்யாணத்துக்கு பிறகு முதல் தடவை எல்லா உறவினர்களும் வந்து மருமகளை பார்த்து ஆசீர்வாதம் சொல்லும் ஒரு சடங்கு. எல்லா உறவினர்களும் வருவாங்க. அந்த சடங்கு முடிஞ்ச பிறகு ஒவ்வொருவருக்கும் சிறிய பணம் வச்சிருக்கும் கவர்களை கொடுத்து அவங்களோட காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்காக அந்த பண கவர்களை எல்லாம் நான் தயாரா வச்சிருக்கேன். ஆனா தர்ஷினி அந்த நேரம் காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டிருந்தா. மாமியார் சொன்னதை அவ கவனிக்கவே இல்லை. பாடலோட வரிகளுக்கு தலையாட்டிக்கிட்டே இருந்தா. நிர்மலா அம்மாவுக்கு அவ கேட்டுட்டு ஒத்துக்கிட்டான்னு தோணிருக்கு. அடுத்த நாள் முகம் காணும் சடங்கு நடந்தது.
முழு மாடத்துல மக்கள் எல்லாம் நிரம்பி இருந்தாங்க. உறவினர்களும் அக்கம் பக்கத்தவர்களும் எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த சடங்குல எல்லாரும் மருமகளுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க. சடங்கு முடிஞ்சதும் நிர்மலா அம்மா பணக்கவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தர்ஷினி கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போ இந்த பணக்கவர்கள் எல்லாம் கொடுத்து எல்லாரோட காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களோட காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னதும் தர்ஷினி எல்லாருக்கும் முன்னாடி நிர்மலா அம்மாவை நோக்கி கோவத்தோட பேச ஆரம்பிச்சா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை பேரோட காலில் நான் தொட்டு பண்ணிக்கணுமா? அதுவும் இவ்வளவு தடவை குனிஞ்சு குனிஞ்சு என் முதுகே உடஞ்சு போயிடும். நான் யாரோட காலெல்லாம் தொட்டு பணிய மாட்டேன். நான் பழைய காலத்து சிம்பிளான பெண்ணும் இல்லை, உங்களை மாதிரி படிக்காதவங்களும் இல்லை. நான் இந்த காலத்துல படிச்ச பெண், நல்ல வேலையும் பார்க்குறேன், நல்ல சம்பளமும் வாங்குறேன். இப்படிப்பட்ட எல்லாரோட காலில் நான் குனிஞ்சு குனிஞ்சு தொட்டு பணியணும்னு நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? அதுவும் என்னாலாம் முடியாது. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தர்ஷினி மீண்டும் நிர்மலா அம்மாவை கடுமையா திட்ட ஆரம்பிச்சா. மாடத்துல உட்கார்ந்திருந்த உறவினர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதுவா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எந்த மாதிரி மருமகளை நிர்மலா அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க? அவ ஒரு வார்த்தையாவது கேட்குற மாதிரியே தெரியல. இப்பவே இப்படி இருக்காளே, அடுத்தது என்ன பண்ண போறாளோ தெரியல. கல்யாண சடங்குகளையே மதிக்க மாட்டாளாமா. எப்ப பார்த்தாலும் நிர்மலா அம்மாவை தாழ்வாவே காட்டுறாளாமா. மேலும் தன்னோட வேலை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாளாம். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் நிர்மலா அம்மாவோட காதுல நேரா அம்பு மாதிரி குத்திக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு அந்த நேரம் யாரோ சூடான எண்ணெய காதுக்குள்ள ஊற்றின மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமும் தைரியம் சேர்த்து மெதுவா மருமக கிட்ட சொன்னாங்க, மா இதை பத்தி நான் நேத்திக்கே உங்ககிட்ட சொன்னேனே, அப்போ நீ ஒத்துக்கிட்டு இருந்தையே. உனக்கு இந்த சடங்கெல்லாம் பிடிக்கலன்னா நேத்திக்கே சொல்லியிருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடி இப்படி என்னை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தர்ஷினி கோபத்தோட பதில் சொன்னா, நீங்க இப்ப என்கிட்ட வந்து இதை பத்தி சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் நினைவில் இல்லை. நான் நேத்து என் ரூம்ல ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு பாடல் கேட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போதான் நிர்மலா அம்மாவுக்கு புரிஞ்சுது மருமக அவங்களோட பேச்ச சரியாவே கேட்கவே இல்லைன்னு. அந்த நேரத்துல மேல் மாடியில இருந்த நிர்மலா அம்மாவோட மகன் ஹரி கூட அம்மாவும் மனைவியும் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் மேல இருந்தபடியே மனைவிக்கு ஃபோன் பண்ணி மெதுவா சொன்னான், கல்யாணத்துல சில சடங்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். நீயும் இந்த சடங்குகளை முடிச்சுடு. அதுக்கப்புறம் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்படியோ ஹரி சொன்னதை கேட்டு தர்ஷினி பண கவர்களையெல்லாம் கொடுக்கவும் பெரியவங்களோட காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கவும் சம்மதிச்சா. ஆனா அவளோட முகத்துல கோபம் தெளிவா தெரிஞ்சு கொண்டே இருந்தது. அனைத்து சடங்குகளும் முடிஞ்ச பிறகு உறவினர்கள் எல்லாரும் தங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தர்ஷினி மீண்டும் நிர்மலா அம்மாவை நோக்கி கோபத்தோட சொல்றா, அத்தை, என்ன உங்களை மாதிரி மாற்ற முயற்சி செய்யாதீங்க. நான் என் அம்மா அப்பாவுக்கு ஒரே பெண், ரொம்ப அன்போட வளர்ந்தவன். நான் இது வரைக்கும் யாரோட கால்லையும் தொட்டு பணிஞ்சதே இல்லை. இன்னைக்கு இத்தனை பேரோட காலில் குனிஞ்சு தொட்டு பணியணும்னு சொல்லி என் முதுகையே உடச்சு போன மாதிரி ஆக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப வலி இருக்கு. இன்னைக்கு சடங்கு என்ற பெயர்ல நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டீங்க. ஆனா இனிமேல் என்னை இப்படி கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. நீங்க படிக்காதவங்க, அதனால இந்த சடங்குகள் எல்லாம் நம்புவீங்க. ஆனா நான் இப்படிப்பட்ட சடங்குகளை எல்லாம் நம்ப மாட்டேன். நிர்மலா அம்மா அமைதியா மருமக கிட்ட பேச முயற்சி செஞ்சாங்க. தர்ஷினி இப்படி சொல்லக்கூடாது, படிப்பு ஒரு பக்கம், பழக்க வழக்கங்களும் மரபுகளும் ஒரு பக்கம், ரெண்டையும் சேர்த்து வாழ முடியும். வாழ்க்கையில எல்லாமே சமநிலையில இருக்கணும். நானும் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அவ்வளவுதான் நிர்மலா அம்மா சொல்ல முடிஞ்சது. அதற்குள்ள தர்ஷினி நடுவுலயே அவங்களோட பேச்சை நிறுத்திட்டா. இப்போ நீங்க எனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு கத்து கொடுப்பீங்களா? என்னென்ன நாட்கள் வந்தாச்சு பாருங்க. படிக்காதவங்க கூட எனக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி கோபத்தோட காலால தரையை அடிச்சுக்கிட்டு தன் ரூமுக்கு போயிட்டா. மருமகளோட இந்த நடத்தை நிர்மலா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கல. மருமக நல்ல சம்பளம் வாங்குறவனாலும் வீட்டு பணிகள்ல அவளால எந்த உதவியும் கிடைக்கல. ஏன்னா தர்ஷினி நேராவே சொல்லிட்டு இருந்தா, நீங்க வீட்டுல இருக்கீங்களே, நீங்க தான் எல்லா வேலைகளையும் பண்ணிக்கோங்க, நான் வேலைக்கு போறேன், என்கிட்ட இந்த வீட்டு பணியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நாள் தர்ஷினி அவசரமா ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஃபைலை டைனிங் டேபிள்ல மறந்துட்டு போயிட்டா. சமையல் வேலை முடிச்சுட்டு வெளியே வந்து நிர்மலாமா டேபிள்ல அந்த ஃபைலை கிடக்கிறத பார்த்தாங்க. அதை எடுத்து பார்த்தாங்க. அந்த நேரத்துல அவசரமா வீட்டுக்குள்ள வந்த தர்ஷினி அதை பார்த்ததும் கோபத்தோட அந்த ஃபைலை கையில இருந்து பறிச்சுக்கிட்டு சொன்னான், என் ஃபைலை நீங்க ஏன் திறந்து பாக்குறீங்க? உங்களுக்கு படிக்க தெரியும்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஃபைல்ல என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு புரியுமா? நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் அதிகபட்சம் என்ன தமிழ் தான் படிக்க தெரிஞ்சிருக்கும், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியாது.
மருமக சொன்ன வார்த்தைகள் நிர்மலா அம்மாவோட மனசை குத்தி கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களோட மனசு சொன்னது, நானும் படித்தவ தான், நானும் ஒரு காலத்தில் வேலை பார்த்தவ தான். நிர்மலா அம்மா சொல்ல போகிற நேரத்திலேயே தர்ஷினி அந்த ஃபைலை கையிலேருந்து பறிச்சுக்கிட்டு கோபத்தோடு வெளியே போயிட்டா. அன்னைக்கும் நிர்மலா அம்மா சொல்ல போன வார்த்தைகள் சொல்லாமலேயே உள்ளே அடங்கி போயிடுச்சு. ஒரு நாள் தர்ஷினியிடம் அவளோட மாமா ஃபோன் பண்ணினாரு. அவர் சொன்னாரு, நான் இப்போ பெங்களூரில் தான் இருக்கேன், கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால உன்னை ஒரு முறை சந்திக்கணும். அதை கேட்டதும் தர்ஷினி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் அவளுக்கு மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மனசு இல்லை. ஏன்னா தன் மாமாவை நிர்மலா அம்மா கிட்ட அறிமுகம் பண்ணிக்கணும்னா அவளுக்கு வெக்கமா இருந்தது. அதனால அவ சொன்னா, மாமா வீட்டுக்கு வேண்டாம், நாம வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திப்போம். அதுக்கு பிறகு அவ ஹரியையும் கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமா சொன்னாரு, இந்த நகரத்தோட எனக்கு 15 வருஷம் பழக்கம் இருக்கு. 15 வருஷங்களுக்கு முன்னாடியும் நான் இங்க வந்திருக்கேன். அப்போ இந்த நகரத்துல ஒரு ரொம்ப தைரியமான நேர்மையான சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அவங்களோட பேரே கேட்டு பல பேர் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமான அதிகாரி. மாமா சொல்றதெல்லாம் தர்ஷினி ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருந்தா. அந்த அதிகாரியை பத்தி இன்னும் கேட்கணும் போல அவளுக்கு தோணுச்சு. அதனால அவ கேட்டா, மாமா நீங்க அந்த இன்ஸ்பெக்டரை நேர்ல சந்திச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும் அவங்கள? மாமா மெதுவா நினைச்சு பார்த்து சொன்னாரு, ஆமா தர்ஷினி, நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். அந்த சம்பவம் இன்னைக்கும் என் நினைவுல இருக்குது. ஒரு நாள் நான் கார்ல ஹைவே வழியா போயிட்டு இருந்தேன். வழி சரியா தெரியல. அங்க ரோட்டு கரையில 3-4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க கிட்ட வழி கேட்கணும்னு காரை நிறுத்தினேன். கார்ல கண்ணாடியை கீழே இறக்க சொன்னாங்க. நான் கண்ணாடி கீழே இறக்கியதும் உடனே கதவை திறந்து அந்த 3 பேரும் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டாங்க. ஒருத்தன் என் கழுத்துக்கே கத்திய வச்சு, உங்ககிட்ட இருக்கிற பணம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடு, கார்கியும் கொடுன்னு மிரட்டினான். பயந்துட்டு நான் இருந்த எல்லா பணமும் பொருட்களையும் கொடுத்துட்டேன். ஆனா அதிர்ஷ்டத்துக்கு அவங்க என் போனை எடுக்க மறந்துட்டாங்க. என்னை ரோட்ல தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. ரோட்ல தள்ளினதால என் தலையில ரொம்ப காயம் ஆயிடுச்சு. ரத்தம் கூட ரொம்ப வெளியேறி நான் மயங்கி விழுந்துட்டேன். கை கால்களுக்கும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சில நேரம் கழிச்சு நான் கண்ணு திறந்தப்போ அங்க யாரும் இல்லை. அப்போ என் கையை பாக்கெட்ல போட்டு பார்த்தேன். ஃபோன் இன்னும் என்கிட்ட தான் இருந்தது. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணினேன். அந்த ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துல இருந்தது. அங்க இருந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் நிர்மலா அம்மா. அவங்க போலீஸ்காரங்களோட 5 நிமிஷத்துக்குள்ள அங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமா இருந்தாங்க. எங்கிட்ட இருந்து எல்லா விவரங்களும் கேட்டுக்கிட்டு உடனே என்னை கார்ல ஏத்தி அந்த திருடர்களோட காரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க திருடர்களோட காரை நோக்கி ஒரு துப்பாக்கி சுட்டாங்க. அதனால அந்த காரோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. திருடங்க ஓட முயற்சி செஞ்சாங்க. ஆனா நிர்மலா அம்மா தைரியமா அவங்கள பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. என் எல்லா பொருட்களையும் திரும்ப கிடைக்க செஞ்சாங்க. என்னை ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புனாங்க. நான் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொன்னேன். இப்போ அந்த சம்பவத்துக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த நகரத்துக்கு வந்தால் அந்த நினைவு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும். எனக்கு இன்னும் அந்த அதிகாரியை ஒரு முறை சந்திக்கணும் போல தோணும். மாமா சொல்கிறத கேட்டு தர்ஷினி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த தைரியமான அதிகாரியை சந்திக்கணும் போல அவளுக்கும் தோணுச்சு. அவ கேட்டா, மாமா நீங்கள் அப்புறம் அவங்கள மீண்டும் சந்திச்சிங்களா? மாமா சொன்னாரு, ஆமா, 4 நாள் கழிச்சு நான் என் மனைவி குழந்தைகளோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அங்க போனப்பதான் தெரிஞ்சது, அந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 நாளுக்கு முன்னாடி தான் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு. ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்தால அவங்க வேலையை விட்டு இருந்தாங்க. நான் அவங்கள ரொம்ப இடங்கள்ல தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் திரும்ப போயிட்டேன். மாமா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த தர்ஷினி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அந்த அதிகாரியை சந்திக்கணும் போல அவளுக்கும் தோணுச்சு. நான் அவங்கள நிறைய இடங்களை தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் திரும்ப போயிட்டேன். மாமா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்த தர்ஷினி ரொம்ப யோசனையில ஆழ்ந்துட்டா. அவ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் தோன்றுச்சு. எங்க வீட்டுல இருக்கும் என் மாமியாரோட பேரும் நிர்மலா தான். அந்த சப் இன்ஸ்பெக்டரு அவங்களா என் மாமியாரோ? ஆனா உடனே அவ இந்த எண்ணத்தை தள்ளி வச்சா. சேச்சா, இல்ல இல்ல, அது எப்படி சாத்தியம்? என் மாமியார் நாள் முழுக்க வீட்டு பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது சொன்னாலும் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. மாமா சொல்ற மாதிரி ஒரு தைரியமான போலீஸ் அதிகாரி அவங்கெல்லாம் இருக்க முடியாது. இது எல்லாம் என் மனசு நினைச்சுக்கிற கற்பனை தான். உலகத்துல நிர்மலா என்ன பெயர்ல எத்தனை பேர் இருப்பாங்க. அவ்வளவுல ஹரி கூட அங்க வந்து சேர்ந்தான். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆபீஸ்ல ஒரு அவசர கால் வந்துடுச்சு, அதனால உங்க பேச்சை கேட்க முடியல. அதுக்கு பிறகு அவன் மாமாவை பார்த்து சொன்னான்,
மாமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு தடவை எங்களோட வீட்டுக்கு வராம போகக்கூடாது. கல்யாணத்துக்கும் வர முடியல, அதனால இப்போ கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. ஹரி ரொம்ப அன்போட அழைத்தான். ஆனா தர்ஷினிக்கு அது பிடிக்கல. அவளுக்கு தன் மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிர்மலா அம்மாவை அறிமுகம் பண்ணிக்கணும் என்றால் வெக்கமா இருந்தது. அவ படித்தவங்களோட தான் பழகணும், உயர்ந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்களோட தான் பேசணும்னு நினைக்கிறவ. அவளுக்கு நிர்மலா அம்மா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் தோன்றுவாங்க. ஆனா ஹரி ரொம்ப கேட்டதால அவங்க சம்மதிச்சு மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. மாமா ஹாலில் வந்து சோஃபால உட்காந்தாரு. தர்ஷினி உள்ள இருந்து சத்தமா கூப்பிட்டா, அத்தை, என் மாமா வந்திருக்காங்க, சீக்கிரம் டீயும் கொஞ்சம் பஜ்ஜியும் செஞ்சு கொண்டு வாங்க, வெறும் டீ மட்டும்லாம் கொண்டு வராதீங்க. சில நேரத்துக்கு பிறகு நிர்மலா அம்மா டீயும் பஜ்ஜியும் எடுத்துக்கிட்டு ஹாலில் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மாமா உடனே எழுந்து நின்று அவங்களோட காலில் தொட்டு வணங்கினாரு. அட நிர்மலாமா, நான் உங்களை எவ்வளவு தேடினேன் தெரியுமா? நீங்க தான் தர்ஷினியோட மாமியாரா? எனக்கு தெரியவே இல்லை. தர்ஷினி அதிர்ச்சியோட அவங்கள பார்த்துட்டு இருந்தா. நிர்மலாமா மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. உங்களை காப்பாத்தியதுக்கு அப்புறம் 2 நாள்லயே என் கணவருக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. அதுல அவர் உயிரிழந்தாரு. அந்த நேரத்துல எனக்கு 2 சின்ன குழந்தைங்க, மேலுமா வீட்டில் என் வயசான மாமியாரும் இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்கள பார்த்துக்கணுன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதனால தான் நான் வேலையை விட்டு வீட்டில் இருந்தேன். என் கணவர் இருந்தப்போ எல்லா பொறுப்பையும் ரொம்ப நல்லா பார்த்து கொண்டாரு. நான் வேலைக்கு போனாலும் வீட்டு பணிகளில் முழுசாக உதவினார். நானும் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் செஞ்சு விட்டு தான் போவேன். சாப்பாடு செஞ்சு வைப்பேன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வைப்பேன். மாமியாருக்கு அம்மாவுக்கு தேவையான மருந்துகளையும் எடுத்து வச்சு விடுவேன். குழந்தைகளோட டிஃபனையும் தயார் செஞ்சு வைப்பேன். மாலை டியூட்டியிலேருந்து வீடு திரும்பினதும் வீட்டுக்கு வந்து எல்லாருக்காகவும் சாப்பாடு செய்வேன். எந்த வேலை குறித்தும் நான் ஒருபோதும் என் கணவர்கிட்டயோ என் மாமியார்கிட்டயோ குறை சொன்னதே இல்லை. என் வீடு, என் குழந்தைக, என் வேலை, இந்த 3ஐயும் நான் எப்போதும் சரியாக சமநிலையில் வச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். ஆனால் என் கணவர் போனதுக்கப்புறம் இந்த எல்லாவற்றையும் உறுதியாக சமாளிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் என் குழந்தைகளுக்காக நான் வேலையை விட்டு வீட்டில் இருக்க முடிவு பண்ணினேன். இப்போது கொஞ்சம் பென்ஷன் வருது, அதையே வச்சு தான் என் மகன்களை படிக்க வச்சு குடும்ப செலவுகளையும் பார்த்துக்கிட்டேன். வேலை விட்டு இருக்கணும் என்பது என் ஆசை இல்லை, அது என் சூழ்நிலை காரணமாக எடுத்த முடிவு. நிர்மலா அம்மா அப்படி சொன்னதும் தர்ஷினி மெதுவாக அவங்க கிட்ட போனா. அவ கண்களில் வருத்தம் தெரிஞ்சது. அவ கேட்டா, அத்தை, நீங்கள் ஒரு காலத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தீங்கன்னு எனக்கு ஏன் சொல்லவே இல்லை? நான் எத்தனை தடவை உங்களை படிக்காதவங்கன்னு சொல்லி அவமதிச்சிருக்கேன். நிர்மலா அம்மா அமைதியோட சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நான் பல தடவை சொல்ல முயற்சி பண்ணேம்மா, ஆனால் நீ கேட்கவே இல்லை. நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீ பாதி பேச்சை கேட்டுட்டு என்னை படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவ. நீ ஒரு நாளாவது முழுசா என் பேச்சை கேட்டிருந்தா நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அந்த வார்த்தைகள் தர்ஷினியின் மனசை உடைச்சு போட்டது. இப்பதான் அவளுக்கு புரிஞ்சுது நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கேன் என்று. தான் படிக்காதவங்கன்னு நினைச்ச மாமியார் ஒரு காலத்துல தைரியமான போலீஸ் அதிகாரி. அது மட்டும் இல்லாம அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு 2 குழந்தைகளையும் குடும்பத்தையும் வயசான மாமியாரையும் எப்படி சமாளிச்சாங்க என்பதும் அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. தர்ஷினி தன்னையே நினைச்சு வெக்கப்பட்டா. நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு அகம்பாவம் காட்டினேன். ஆனா என்கிட்ட இன்னும் குழந்தைகளே இல்லை, குடும்ப பொறுப்புகளும் நான் ஏற்கவே இல்லைன்னு அவன் நினைச்சா. எத்தனை தடவை நான் அத்தை மீது கோபத்தோட பேசினனோ, அவங்கள அவமதிச்சேனோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு அவ கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவ நிர்மலா அம்மா கிட்ட கைகளை பிடிச்சு, அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டேன். நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன், நான் மட்டும்தான் படித்தவங்கன்னு நினச்சி எல்லாரையும் தாழ்வாக பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட ரொம்ப பெரியவங்க. உங்கள் வேலை, உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம், இந்த எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்கன்னு நினச்சாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய மனுஷின்னு சொன்னான். அப்போது மாமாவும் பேச ஆரம்பித்தார். ஆமாம்மா, நிர்மலா அம்மா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சமாளித்தாங்க. வேலை விட்ட பிறகும் தங்கள் 2 மகன்களுக்கும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்து நல்ல மனிதர்களாக வளர்த்துருக்காங்க. அதை நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சது தான். இதை கேட்டதும் தர்ஷினியின் கண்களில் வருத்த கண்ணீர் வழிந்தது. அந்த நாள்லேருந்து அவ ஒரு முடிவெடுத்தா, இனிமே ஒருபோதும் தன் வேலையை வைத்து அகம்பாவும் காட்ட மாட்டேன். நிர்மலா அம்மாவோட சேர்ந்து வீட்டு பணிகளிலும் உதவி செய்வேன். ஏன்னா வேலை பார்க்குறதுனா வீட்டு பொறுப்புகளை விட்டுவிடணும்னு அர்த்தம் இல்லை. தர்ஷினியின் கண்களில் கண்ணீர் வழிந்ததை பார்த்த நிர்மலா அம்மா அவளோட கண்ணீரை தொடச்சு மெதுவாக சொன்னாங்க, நீ உண்மையிலேயே உன் தவற உணர்ந்திருக்கேன்னா ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ,
ஒருபோதும் யாரையும் தாழ்வா நினைக்காத. யாராவது வேலை பார்த்தாலும் பார்த்து கொண்டாலும் அவங்கள யாரையும் விட குறைவானவங்க இல்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில தனித்தனி போராட்டங்கள் இருக்கும். வேலை செய்யாதவன் ஒன்றும் தெரியாதவன் என்றில்லை. அதே மாதிரி வேலை செய்கிறவன் எல்லாம் தெரிஞ்சவனும் இல்லை. இந்த வார்த்தைகள் கேட்டதும் தர்ஷினி மீண்டும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா. இனிமே ஒருபோதும் யாரையும் தாழ்வா மதிக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த நாள் தர்ஷினின் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்த நாள். தன்னுடைய அகம்பாவம் தான் தன்னை குருடாக்கி விட்டதுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு மனிதரை அவருடைய வேலை, படிப்பு அல்லது நிலை பார்த்து மதிப்பிடக்கூடாது என்பதை அந்த நாளிலிருந்து அவ மனசுல பதிச்சிட்டா. அந்த நாளிலிருந்து நிர்மலா அம்மாவை ஒரு மாமியாரா மட்டும் இல்லை, ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவும் மதிக்க ஆரம்பித்தா. இந்த கதையிலிருந்து நாமும் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். வாழ்க்கையில் யாரையுமே சின்னவங்க என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில் தெரியாத போராட்டங்களும் கதைகளும் இருக்கும். ஒருவரை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சி செய்தால்தான் அவர்களின் உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட இன்னும் நல்ல கதைகளை கேட்கணுன்னா மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம